ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் பார்ட் 30. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி 7th ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் ASW/SWC லான்ச்டு பை தி இந்தியன் நேவி இன் அக்டோபர் 2024. அக்டோபர் 2024 இந்தியன் நேவியால் வந்து லான்ச் பண்ணப்பட்ட நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிரான போர்க்கப்பல் வந்து என்ன, அதோடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து அபைன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆகஸ்ட் 2024 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கேவ் கிளியரன்ஸ் டு விச் ஆர்கனைசேஷன் டு ப்ரொடியூஸ் 200 அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல். அதாவது எந்த ஒரு இந்தியன் விமானப்படை வந்து எந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து 200 அஸ்த்ரா ஏவுகணை வந்து, அதாவது வான்வெளி தாக்குதலில் வான்லேருந்து வான்வெளி தாக்குதலில் வந்து ஈடுபடக்கூடிய அஸ்த்ரா ஏவுகணைகள் வந்து தயாரிக்க ஒப்புதல் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அப்புறம் பிடிஎல். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பிடிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்ன, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்ன்றதான் பிடிஎலோட ஃபுல் ஃபார்ம். இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த அஸ்திரான்ற ஏவுகணை வந்து தயாரிக்கிறாங்க இந்திய விமானப்படைக்காக. அடுத்து in September 2024 வி சதீஷ்குமார் took additional charge as the chairman of the which of the following companies. வி சதீஷ்குமார்ன்றவங்க 2024 செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய அடிஷனல் சேர்மனை வந்து எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடுடைய தலைவராக வந்து அடிஷனல் சார்ஜ் எடுத்துக்கிட்டவங்க வந்து சதீஷ்குமார். சரிங்களா. அடுத்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஓஎன்ஜிசியுடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அருண்குமார் சிங். அடுத்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார். அடுத்தது கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார் குப்தா. சரிங்களா. அடுத்ததா, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் தி நமஸ்தே ஸ்கீம் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years from financial year 2023-24 to 2025-26. 2023-24 இருந்து 2025-26 3 வருஷத்துக்கு வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நமஸ்தே ஸ்கீமினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம். அதாவது இந்த திட்டம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 2024 கொண்டு வரப்பட்டது. இதோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா டு எராடிகேட் அன்சேஃப் சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் கிளீனிங் ப்ராக்டிசஸ். அதாவது வந்து மனித கழிவுகளை மனிதனை அகற்றுறாங்க இல்லையா, அந்த பாதாள சாக்கடைகளில் வந்து இறங்கி மனித கழிவுகளை வந்து மனிதனை அகற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தை வந்து முழுமையாக ஒழிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர் நோக்கம். நமஸ்தே ஸ்கீம் 2024 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த இயர் வந்து ஞாபகம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்ததா, டாக்டர் ஒய்எஸ் ராவத் வாஸ் அப்பாயிண்டட் as தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் இன் செப்டம்பர் 2023. ஒய்எஸ் ராவத்ன்றது எந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பினுடைய டைரக்டர் ஜெனரல் தான் ஒய்எஸ் ராவத். இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. இதனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாரும் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல். அடுத்ததான், ஹவு மெனி மெடல்ஸ் டிட் டீம் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வின் இன் தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து 2023 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எத்தனை மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 7 மெடல் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இந்த போட்டி வந்து கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 சிட்டியில் நடந்துச்சு. 2025க்கான கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பீகாரில் நடக்க போகுது. இதோட இனாரேட் எடிஷன் வந்து எப்போ நடந்துச்சு, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இனாரேட் எடிஷன் வந்து 2018 நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. 2023க்கான வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தாங்க. 2வது பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு, 3வது பிளேஸ்ல வந்து ஹரியானா. இதோடைய மாஸ்கோட் நினைவு சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார்ன்றதான் இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 நினைவு சின்னம். அடுத்து, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார்ஷிப் ஆஃப் தி ஆன்டி சப்மரைன் வார்கிராஃப்ட் ஷாலோ கிராஃப்ட் ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பை தி CSL கொச்சி ஹூஸ் ஃபர்ஸ்ட் கீ லேயிங் செரிமனி வாஸ் அண்டர்டேக்கன் ஆன் 30 August 2023. அதாவது ஃபர்ஸ்ட் வார்ஷிப். சரிங்களா. அது வந்து ஆன்டி சப்மரைனுடைய வார்கிராஃப்ட். இது வந்து வார்ஷிப்பு. அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறதோட பேர் வந்து மாகின்றதான் ஆன்சர். அடுத்து, சி ஸ்பேஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு OTT ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம் விச் அட்ரஸஸ் சேலஞ்சஸ் இன் செலக்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கண்டென்ட் வாஸ் லான்ச்டு இன் தி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இன் மார்ச் 2024. மார்ச் 2024 வந்து எந்த ஒரு மாநிலம் வந்து சி ஸ்பேஸ்ன்ற இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய OTT தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா. சரிங்களா. இதே கொஸ்டின் வந்து உல்டாவாக கேட்கலாம். கேரளா மாநிலம் உருவாக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு OTTயோட பேர் என்ன, சி ஸ்பேஸ். சரிங்களா. இது ரொம்ப முக்கியம் கொஸ்டின், கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் அந்த கொஸ்டின்.
அடுத்ததா விச் இந்தியன் பவுலர் டாப் தி சார்ட் ஆஃப் மோஸ்ட் விக்கெட்ஸ் இன் T20 வேர்ல்டு கப் 2024 அலாங் வித் ஃபருகி ஆஃப் ஆப்கானிஸ்தான். 2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுடைய எந்த ஒரு பவுலர் வந்து டாப் பவுலராக வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான். 24 விக்கெட் எடுத்திருந்தார். இவரும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஃபருகின்றவரும் வந்து 24 விக்கெட் எடுத்து டாப் பொசிஷனில் இருந்தாங்க. சரிங்களா. இது வந்து எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் T20 2024 எங்கே நடந்ததுன்னா வெஸ்ட் இண்டீஸில் நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் யூஎஸ்ல நடந்தது. இது வந்து இந்தியா தான் இதெல்லாம் டைட்டில் வின்னர். இதோடைய இந்தியாவுடைய ரெண்டாவது டைட்டில் வந்து இருந்தது. இதில் வந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து இந்த போட்டியில் யார் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்து மோஸ்ட் ரன் வந்து யார் அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ரன் வந்து ரஹமனுல்லா குர்பாஸ், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் 251 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியினுடைய இந்த T20 வேர்ல்டு கப் 2024 அம்பாசிடர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங், உசேன் போல்ட், ஷாகித் அப்ரிடி, கிறிஸ் கெயில் இவங்க 4 பேர் வந்து தான் வந்து இந்த போட்டியினுடைய அம்பாசிடர். சரிங்களா, தூதுவர்கள். 2026 T20 வேர்ல்டு கப் வந்து எங்கே நடப்பதுன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நடக்க போகுது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் பிகம் அ மெம்பர் ஆஃப் G20 in 2023 அண்டர் இந்தியாஸ் பிரசிடென்சி. 2023 G20 வந்து பிரசிடென்சி வந்து இந்தியா வந்து தலைமைக்குள்ள நடந்தது. இது வந்து எந்த ஒரு நிறுவனம் வந்து அதோடைய புது மெம்பரா G20 புது மெம்பரா வந்து ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் தான் கரெக்டான ஆன்சர். இதோடைய மொத்த மெம்பர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா 19 நாடுகள். G20 மொத்த மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 19 நாடுகள். அதோட யூரோப்பியன் யூனியன் அமைப்பு, அடுத்து ஆப்பிரிக்கன் யூனியன் அமைப்பு. இது 2025 G20 மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஜோகனஸ்பர்க்ல தான் வந்து நடக்க போகுது. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.